ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் லின்சுவை காட்டுறாங்க. அவள் வந்து கண் முழிச்சு பார்த்தா அவள் வந்துட்டு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அப்போது அவள் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அவளுக்கு எல்லாமே மெமரிஸ் லாஸ் ஆகிடுச்சு போல். அப்போது அவங்க ஒருத்தவன் வரான். அவனோட பேர் சியங்ஜி. அவன் சொல்கிறான், என்னாச்சு லின்சு உனக்கு, நீ வந்து எப்படியோ கோமாலேருந்து எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அவன் யார் அப்படின்னே தெரியல. அவள் கேட்குறா, ஆக்சுவலி நீ யார் அப்படின்னு. அப்போது அவன் சொல்கிறான், நான் அவனோட பாய் ஃப்ரெண்ட் தான். உனக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க, அது கொஞ்சம் தப்பானதுனால நீ 2 இயர்ஸாக கோமாவில் இருந்த. ஸோ அதனால் உனக்கு எல்லாமே மறந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நல்லா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறேன். நம்ம ஹீரோயினுமே அதை நம்பிடுறா. பார்த்தா வெளியில் ஒரு டாக்டர் லின் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ வேகமாக அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயினை வந்துட்டு அந்த சியங்ஜி வந்து கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு அவனை நல்லா பார்த்துக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ளார் ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல். ஸோ அவளுக்கு திடீர்னு ஏதோ ஒரு மெமரிஸ் வருது. அந்த மெமரியில் ஏதோ ஒரு பையன் வேற வந்துட்டு போகிறான். அவள் கீழே விழ போகும்போது அங்கே நம்ம சியங்ஜி வந்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு ஏதோ ஒரு மெமரி வருது, அதில் ஒரு பர்சன் இருக்கார், அவர் கையில் ஒரு மேரேஜ் ரிங்குமே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது ஒரு சும்மா இல்லூஷன் மாதிரி வருது போல், விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் அங்கேருந்து போயிடுறான். பார்த்தா காரில் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு யார் வந்து ட்ரீமில் வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு பர்சன் போகிறான். ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிடுது. இந்த பக்கம் அந்த ஆளோட பேர் ஹேண்ட் போல். அவன் அசிஸ்டன்ட் கிட்ட எனக்கு இந்த பொண்ணை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு சியங்ஜி கிட்டே சொல்கிறா, இந்த மாதிரி நான் வந்து என்னோடய இமேஜினேஷன்லேயோ என்னோட இலூஷன்லேயோ ஒரு பையன் வரான்னு சொன்னேன்ல, அவனை இன்றைக்கி நான் நேராகவே பார்த்தேன், அவன் என்னை க்ராஸ் பண்ணி தான் போனான் ஃப்ளார் ஷாப்பில் இருந்து அப்படின்னு சொன்ன உடனே அந்த சியங்ஜிக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. அவளை பிடிச்சி ஹக் பண்ணிவிட்டு, நான் உன்னை அவன்கிட்ட திரும்பலாம் விட்டுற மாட்டேன், நான் நல்லா பார்த்துக்கிறேன், அது சும்மா உனக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு இருக்கும், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் என்னாச்சு உனக்கு, அது யார் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் யாரும் கிடையாது, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், இனிமேல் நானே வந்து இன்னும் ஃப்ளார் ஷாப்பில் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோயினுமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே ஃப்ளார் ஷாப்பில் அவரோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவள் கிளம்பும் போது அங்கே ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ அங்கே சியங்ஜி தான் கூப்பிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு போனால் அங்கே நம்ம ஹீரோ வந்திருப்பான் போல். ஆக்சுவலி அதுதான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயின் பயந்துட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது அங்கே அவனோட பாடி கார்ட்ஸ்லாம் கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணுறதுக்காக சொல்கிறான். அப்போது அவகிட்ட பெப்பர் ஸ்ப்ரே இருந்தோடனே அதெல்லாம் அடிச்சு விட்டுட்டு வேமா அங்கேருந்து தப்பிச்சு போகிறா. பார்த்தா அவள் கீழே அங்கே விழுந்துடுறா போல். அங்கே மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருது. அவள் யோசிக்கிறா, இன்றைக்கி நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் வந்துட்டு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணுன்னு ஏன் நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட பேர் லின்சு தானே, அவன் ஜியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நம்ம ஹீரோயின்கே ஷாக்கிங்காக இருக்குது. அவள் அப்படியே அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஸோ அவள் கண் முழிச்சு பார்த்து அவள் ஏதோ ஒரு பெரிய வீட்டில் இருக்கா. ஆக்சுவலி அது நம்ம ஹீரோவோட வீடு போல். நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே ஹேன் அதுக்கப்புறம் அவங்க மெய்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அங்கே மெய்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க, இது எப்படி வந்துட்டு ஜியா மாதிரியே இருக்காங்க, ஹேனோட ஒய்ஃப் மாதிரியே இந்த பொண்ணு இருக்காங்களே, ஆனால் அவங்க இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ வந்து இங்கேருந்து போக முடியாது, இதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருக்க போகிற அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட பேப்பர்லாம் கொடுக்குறான். பார்த்தா அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அவள் எப்போவுமே இங்கே இருக்கணும், ஹேர் எப்போவுமே ஸ்ட்ரெயிட் பண்ணி இருக்கணும், அவள் ரொம்ப அழகாக அவளவே காட்டிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அவள் ஜோவியலாக இருக்கணும், நெக்ஸ்ட்டு 1 hour வந்து டெய்லியுமே அவள் நம்ம ஹீரோ கிட்ட நல்லா பேசி சிரித்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக ஸ்டடி ரூம்குள்ளே போகவே கூடாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அதை டென்ஷன் ஆகிட்டு, நான் ஒன்றும் உனக்கு அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும், இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் மனசில் எண்ணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ வெளியில் அங்கே பட்லர்கிட்ட போயிட்டு எனக்கு இவளை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் வேணும், ஐடென்டிட்டி என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் யோசிக்கிறா, என்னோட ஐடென்டிட்டியை தெரிஞ்சு இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது, நம்ம ஹேனோட ஒய்ஃப் பார்க்க இப்படியே தான் இருப்பா அப்படின்னு. ஸோ அதனால அவளுமே அதுக்கு கோஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கா. அவளை வந்துட்டு நம்ம ஜியா மாதிரியே அவங்க சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவள் இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நான் ஹேண்ட் கூட கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணி ஆகணும், இல்லைனா தான் வேலை நடக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்கே நம்ம ஹீரோ கிட்ட போய் அவள் செட்யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அவள் பார்க்கும் போது ஒய்ஃப் மாதிரியே இருந்தோன்னே அவனும் அதில் மயங்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே பார்த்தா நம்ம சியங்ஜி வந்திருப்பான் போல். அவன் சொல்கிறான், அண்ணா நீங்கள் ப்ளீஸ் விட்டுருங்க, லின்சுவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது இவங்க 2 பேரும் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன்கிட்ட போலான்னு ட்ரை பண்ணும்போது, நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். அப்போ அவன் சொல்றான், "நீ எப்படி இங்க வந்த? உனக்கு இங்க அலோவன்ஸே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க பாடி கார்ட்ஸ்லாம் சியன்ஜி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. அவ ஸ்டடி ரூம்குள்ள போறா போல. நம்ம ஹீரோவ செட்யூஸ் பண்ற நேரத்துல அவனோட பாக்கெட்ல இருந்து ஸ்டடி ரூமோட கீய அவ எடுத்திருந்திருக்கா. ஸோ அவள் ஓப்பன் பண்ணி உள்ளே போனா நம்ம சியங்ஜியும் நம்ம ஹேனும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ கன்ஃபார்மே பண்ணிக்கிறேன் இவங்க 2 பேரும் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்து ரெட் கலரில் ஸ்க்ரீனை போட்டு ஏதோ ஒரு பிளேஸை மட்டும் பூட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு பார்த்தா நம்ம ஹேண்ட் கூட அப்படியே ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு தான் இருக்கா. ஸோ ஹீரோயின்கே பயங்கர ஷாக் ஆகிடுது. பார்த்தா பின்னாடி யாரோ வராங்க, அது நம்ம ஹீரோ தான். அவன் சொல்கிறான், அதுதான் என்னோட ஒய்ஃப், அவளோட பேர் ஜியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சைலண்ட்டாகவே இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ அவளுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, ஆனால் கார் ஆக்சிடென்ட்னால அவள் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டுறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே அந்த லின் இருப்பாள், அந்த டாக்டர் பொண்ணு, அவளை தான் நம்ம ஹீரோ வர வச்சுருப்பான் போல். ஏன்னா நம்ம ஹீரோயின் அவள் தானே டாக்டரை கேர் பண்ணிக்கிறா. ஸோ அவள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு செஸ்ட் கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்கார் இருக்கும் போல், அதை அவள் தொட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் ஏன் இப்போ மயக்கம் போட்டு விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போது இந்த டாக்டர் பொண்ணு வந்துட்டு, இல்லை ஹார்ட்டில் வந்து நாங்கள் சர்ஜரி பண்ணோம் இல்லையா, அதனால உனக்கு சைடு எஃபெக்ட் ஆகிருச்சு, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் ரூமில் இருக்கா. ஸோ 1 ஹார் வந்துட்டு அவன் வருவான் இல்லையா, பேசி நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ. ஸோ அதுக்காக இருக்கும்போது அங்கே சியங்ஜி வந்துடுறான். அவன் சொல்கிறான், எங்கள் அண்ணா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான், அவங்க ஒய்ஃப் வந்து இதே மாதிரி தான் உன்ன மாதிரியே இருப்பாங்க, அதனால தான் அவன் வந்துட்டு ஒன்று அதுக்கு சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணணும்னு பார்க்குறான், உன்னை எப்படியாச்சும் நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு டவுட் ஆகுது. அவள் கேட்குற சியங்ஜி கிட்ட, நான் பார்க்க அப்படியே உன்னோட சிஸ்டர் இன்லாம் மாதிரி இருக்கேன் அப்படின்னா எதுக்கு உனக்கு என் மேலே லவ் வந்துச்சு, என்னை பார்க்கும்போது உன்னோட சிஸ்டர் இன் லா மாதிரியே தானே உனக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வர சவுண்ட் கேட்குது. ஸோ வேமா அவனை போய் வாஷ்ரூமில் நம்ம ஹீரோயின் ஒளிய வச்சிடுறா. அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ஹீரோ கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோ நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லும்போது அவள் விட மாட்டேங்கிறா. ஸோ அவங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறா. ஸோ 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த சியங்ஜிக்கு ஜெலக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போது நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிறா, ஹேண்ட் வந்து என் பக்கத்தில் வந்து எனக்கு கோவம் வரணும், பட் நேச்சுரலாகவே ஏன் எனக்கு அப்படி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அங்கே பார்த்தா அங்கே சியங்ஜியோட கிளாத் ஒன்று இருந்திருக்கும் போல், அவன் போட்டுட்டு வந்த கோட்டை. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் ஒன்று ஒழிச்சு வச்சேன்னா அதை கரெக்டாக ஒழிச்சு வை, எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்காத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, நாளைக்கு நம்ம ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போகிறது இங்கே சியங்ஜி ஒளிஞ்சிருக்க விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து பார்ட்டிக்கு போகணும் இல்லையா. ஸோ அதனால அவளுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கேட்குறா, ஹேனோட ஒய்ஃப் பார்க்க அப்படியே என்ன மாதிரி தான் இருப்பாங்களான்னு சொல்லும்போது அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் பொண்ணுமே, ஆமாம் அப்படியே ஒன்று மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாரு. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜியாக்கு வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அதனால அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போது நீ பார்க்கவுமே அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இவளுக்குமே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால தான் இவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஆகி இவளுக்கு சர்ஜரி பண்ணி மெமரி லாஸ் ஆகியிருக்கு. ஸோ இவ வந்துட்டு என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ கிட்ட அந்த பட்லர் கால் பண்ணி சொல்லிடுறாரு, இதே மாதிரி 2 இயர்ஸ்க்கு முன்னாடியுமே இந்த லின்சு பொண்ணுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோக்கு டவுட் ஆகுது, உண்மைக்கே இவ தான் அவனோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டுருக்கா. ஸோ 2 பேரும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருமே பேசிக்கிறாங்க, அது எப்படி ஒரு பொண்ணு பார்க்க அப்படியே இருக்க முடியும், கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா சியங்ஜி வந்திருக்கான். அவன் வந்து ஹீரோயின் இங்கேருந்து எப்படியும் தப்பிச்சு கூட்டிகிட்டு போகணும் வந்திருப்பான் போல. நம்ம ஹீரோயின் அவனை பார்த்தோன்னே ஹாப்பி ஆகும்போது அதை பார்த்துட்டு ஹீரோக்கு ஜெலஸ் ஆகுது. ஸோ வேணும்னே அவன் முன்னாடியே பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு அவனை அரைஞ்சிட்டு அங்கேருந்து நம்ம சியங்ஜி கூட சேர்ந்து ஓடி போயிடுறா. பார்த்தா அவங்க பைக்கில் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து சேஸ் பண்ணி காரை போய் ஸ்டாப் பண்ணிடுறான்.
அப்போ நம்ம ஹீரோயின் இறங்கி வந்துட்டு, "உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இந்த மாரி தொல்ல பண்ணிட்டு இருக்க? என்னை நல்லா பாரு. நான் உன்னோட ஒய்ஃப் கிடையாது." அப்படின்னு சொல்லி கத்துறா. நம்ம ஹீரோ க்ளோஸ்ல வரான். ஸோ அவன் ஏதோ அடிக்க தான் போறான்னு சொல்லி பார்த்தா, அவன் வந்துட்டு ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்னு கோட் போத்தி விட்டுட்டு, கால்ல ஸ்லிப்பர்ஸ் இல்லாம இருக்கன்னு ஸ்லிப்பர்ஸ் போட்டு விட்டுட்டு, "நீ என் கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். பார்த்தா அங்க சியாங்ஜி வந்து இந்த பக்கம் கைய பிடிச்சுட்டு, "நீ போகாத" அப்படின்னு சொல்றான். ஸோ இதே மாரி ஆல்ரெடி ஒண்ணு அவளுக்கு நடந்திருக்கும் போல. ஸோ அந்த மாரி ஒரு மெமரீஸ் வருது. ஸோ அவ அப்படியே அங்க மயக்கம் போட்டுறா. நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். ஸோ ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா திரும்பவுமே அவன் ஹேனோட வீட்ல தான் இருக்கா. ஸோ அங்க ஏதோ பயங்கரமா சத்தம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தா, இந்த லின் இருக்கால டாக்டர், அவளுக்கும் இந்த சேங்ஜிக்கும் தான் போல. அவன் சொல்றான், அவளுக்கு மெமரீஸ் வரவே கூடாது. எப்படி அவளுக்கு வந்துட்டு இருக்கு? அவளுக்கு மெமரீஸ் வரனால தான் அவளுக்கு தலைலாம் சுத்தி அவ மயக்கம் போடுறா. அந்த மாதிரி ஒரு பில்ஸை கூட இல்லைனா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இதை கேட்டுட்டு பயங்கரமான ஷாக் ஆகிடுது. ஸோ அந்த பக்கம் போய் பார்த்தா, அந்த சியங்ஜியோட பர்ஸ் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா, அந்த லின்னும் சியங்ஜியும் சேர்ந்து இருக்க மாதிரி ஃபோட்டோ இருக்கு. ஆக்சுவலி அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க போல. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த பில்ஸையும் எடுத்து பார்க்குறா. அது வந்து எந்த ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கானதும் கிடையாது போல. அவளுக்கு ஹார்ட் சர்ஜரி ஆக்சுவலி பண்ணல. அவங்க பொய் தான் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து வேறு ரூமில் இருக்கிறாள். ஸோ நம்ம ஹீரோ வந்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். அவன் ரொம்ப இமோஷனல் ஆகிடுறான். இப்போ ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்கும்போது, "நீ என்னை விட்டுட்டு போயிட்டியோ நான் நினச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எப்போவுமே 1 ஹார் வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே பேசுவான் இல்லையா? ஸோ அதுக்காக ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அன்றைக்கி நம்ம ஹீரோ வரவே இல்லை. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறா, நான் ஏன் இப்போ ஹேண்ட் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவள் சொல்கிறா, வெளியில் அவன் எவ்வளோ ரஃபாக தெரியிறானோ அந்த அளவு அவன் வந்து ரஃப்பான பையன் கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டு இருக்கா. அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுது. பட் நம்ம ஹீரோ வரவே இல்லை. அவளுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அவளே டேரெக்டாக ஹீரோட ரூமுக்கு போயிடுறா. பார்த்தா அவன் ஒய்ஃபை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான் போல. நம்ம ஹீரோயின் போயிட்டு, "ஏன் நீ இந்த மாதிரி பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ ஹேன் வந்துட்டு அது அவனோட ஒய்ஃப் அப்படின்னே புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட அவன் க்ளோஸாக போயிட்டுருக்கான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு, "நான் ஒன்றும் உன்னோட ஒய்ஃப் கிடையாது, என்னோட பேர் லின்சு" அப்படின்னு சொல்லும்போது அவன் கழுத்தை பிடிச்சிட்டு, "ஏன் என் ஒய்ஃப் என்னை விட்டுட்டு போனா? ஏன் அவன் என்னை பாதியிலே விட்டுட்டு போகணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அலறான். நம்ம ஹீரோயினுக்கு புரியுது அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "நான் இப்போ இங்கேருந்து போகணும்" அப்படின்னு சொல்லும்போது அவன், "நாளைக்கு நான் கிராண்ட்மா வீட்டுக்கு போகணும், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயினுமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. ஏன் அப்படின்னா அவங்க கிராண்ட்மா தான் சின்ன வயசில் ஹீரோயினை வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்துட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ அந்த பாட்டிக்கு ஹீரோயின் இறந்து போயிட்டான்ற விஷயமே தெரியாது. 2 இயர்ஸாக அப்புறம் அப்ராட்க்கு போயிருக்கான்னு தான் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோவில் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கான் போல். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து கிராண்ட்மா மீட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. பார்த்தா அந்த லின் டாக்டர் இருக்கால, அவளுமே சேர்ந்து நம்ம கிராண்ட்மாவுக்கு அவள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா போல், அவங்களுக்கு ஏதோ டிசீஸ் அப்படின்றனால. ஸோ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அந்த லின்க்கு ஒரு மாதிரி ஆகிட்டு சேஞ்சி கிட்ட கால் பண்ணி, "இந்த மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து இங்கே வந்திருக்காங்க, ஒருவேளை அவளுக்கு மெமரிஸ் வந்துட்டா என்ன பண்ணுறது?" அப்படின்னு சொல்லும்போது அவள் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பாட்டிக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுது. அவங்க ஸ்ட்ராபெர்ரிஸை கொடுத்து, "இதை நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு, "இல்லை எனக்கு ஸ்ட்ராபெர்ரிஸ்னால் அலர்ஜி" அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலி உண்மைக்கே நம்ம ஜியா, அதாவது நம்ம ஹேனோட ஒய்ஃப் இருக்கால, அவளுக்குமே ஸ்ட்ராபெர்ரிஸ்னால் அலர்ஜி போல். ஸோ அதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிட்டு, உண்மைக்கே இதனோட ஒய்ஃப் தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க பேசி எல்லாம் செஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வெளியில் நிற்கும் போது ஒரு கார் வேகமாக வந்துட்டு இருக்கு ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம ஹீரோயின் உடையில் போகிறா. அப்போ ஹீரோ அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த கார் ஹீரோ மட்டும் அடித்து தூக்கி போட்டுருது. பார்த்தா அந்த வேலையை பண்ணது சியங்ஜி தான் போல். இதை பார்க்கும்போது லின்கே கஷ்டமாக இருக்குது. அவங்க பிரதரை எப்படி இவன் இப்படி பண்ணுறான், ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் இந்த மாதிரி இவன் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லின்கே ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம ஹீரோயினுக்கு தலையில் அடிப்பட்டனால அவளுக்கு எல்லா மெமரிஸுமே ஞாபகம் வந்துடுது. நம்ம ஹீரோவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துடுறாங்க. அவள் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. பார்த்தா அங்கே சியங்ஜி வந்துட்டு, "உனக்கு ஒன்றும் ஆகலை" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு மெமரிஸ் வந்ததை அவள் காட்டிக்கல. ஸோ அவனை ஹக் பண்ணிக்கிறா. பார்த்தா அங்கே டாக்டர் சொல்கிறாங்க, "காப்பாற்ற முடியல, அவர் இறந்து போயிட்டாரு" அப்படின்னு. ஹீரோயின் அழுதுட்டு அவன்கிட்ட போகலான்னு ட்ரை பண்ணும்போது அவன் விடாமல் ஹீரோயினை ஹக் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவள் வந்துட்டு உண்மைக்கே ஹேனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதனால தான்
நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஸோ ஃப்ளாஷ்பேக்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ முன்னாடி இறந்து போயிட்டுருக்கும்போது, அங்க சிரஞ்சீவி வந்து ஹீரோயின பிடிச்சுட்டு, "நீ என் கூட வந்துரு" அப்படின்னு சொல்றான். மேரேஜ்க்கு அப்புறமுமே அவன் ஆக்சுவலி ஹீரோயின லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல முன்னாடில இருந்து. நம்ம ஹீரோயின் சொல்றா, "இப்போ நம்மளோட சிஸ்டர் இன் லா, நீ இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாத" அப்படின்னு சொல்லும்போது, அவன் நம்ம ஹீரோயின அங்கேருந்து கிட்னாப் பண்ணிட்டு கூட்டிட்டு போறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னை விடு" அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்துட்டு, "எல்லாமே ஏன் எங்க அண்ணனுக்கே போகணும்? எங்கள் பாட்டி வந்து அவனுக்கு தான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீயும் அவனுக்கு சொந்தமாக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வேணும்னே கார் ஆக்சிடென்ட்டே பண்ணியிருக்கான். ஹீரோயின் இறந்து போகணும் அப்படின்னு அவனுக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ எல்லாமே ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துடுது. ஸோ வீட்டுக்கு போனால் அங்கே நம்ம ஹீரோட திங்ஸ் எல்லாத்தையுமே அவன் வெளியில் எடுத்துகிட்டு போக சொல்லிட்டான் போல். ஸோ எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அங்கே ஏதோ ஒரு ஆள் நடந்து போகிறாரு. அவர் பார்க்க ஹேண்ட் மாதிரியே இருக்க நம்ம ஹீரோயின் அவரை பார்க்கறதுக்குள்ள அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ ஹீரோயின் வேகமாக போயிட்டு ஒரு ஆளை பிடிச்சி மாஸ்க் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வேற ஏதோ ஒரு ஆள் போல். ஸோ அந்த பக்கம் பார்த்தா இந்த சிரஞ்சீவி வந்து ஒரு டிரைவர் கிட்ட போயிட்டு, "நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சால் போதும், இல்லைனா நீ தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு உன் மேலே நான் பழி போட்டுருவேன்" அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது இவன் தான் ஹேனை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஸோ அந்த டிரைவரை போய் நம்ம ஹீரோயின் செட்யூஸ் பண்ணி உண்மையெல்லாம் வாங்கணும் அப்படின்னு அவன்கிட்ட போய் செட்யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ட்ரிங்க்ல வந்துட்டு அவள் ட்ரக்கை கலந்து கொடுத்து அவன் மயக்கமாக்கி வச்சிடுறா. அதுக்கப்புறம் அந்த ரூமில் ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தா எந்த ஒரு எவிடன்ஸையுமே காணோம். ஸோ அங்கே பார்த்து அவள் தேடிட்டு இருக்கும்போது அங்கே சிரஞ்சீவி வந்து அந்த எவிடன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு, "உனக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சு இல்லைண்ணே, எனக்கு எல்லாமே தெரியும்" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கா. அப்போது அவன் வந்து அவளை பிடிச்சிட்டு, "சிஸ்டர் இன்லா, உனக்கு இப்போ கூட எனக்கு என்னை பிடிக்கலையா, என் கூட வாழணும்னு உனக்கு ஆசை வரலையா" அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின், "எப்போவுமே எனக்கு உன்னை பிடிக்காது, நான் உன்னை ஹேட் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன், உன்னை நான் லவ் எல்லாம் பண்ணல" அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அவன் இமோஷனல் ஆகிட்டு இருக்கான். அப்புறம் அவன் வந்துட்டு அவளை அங்கே தள்ளி விட்டுட்டு, இவளுக்கு வந்து மெடிசனை கூட அப்படின்னு லின் அனுப்பி விட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, "உனக்கு தெரியும்ல, நீ வந்து அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க தானே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ லின் வந்துட்டு, "நீ என் மைண்டை மாற்றணும்லாம் நீ முடிவு பண்ணாத, இந்த மெடிசன் நீ சாப்பிட்டே ஆகணும்" அப்படின்னு அவள் பேசும்போது அவள் சொல்கிறா, "நான் ஃபேக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ உன்னை லவ் பண்ணிட்டு இருக்க, ஆனால் அவன் என்ன அடையணும்னு சொல்லிட்டு தான் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கா, அது உனக்கு புரியுதா இல்லையா" அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிறது. ஸோ அவள் எதுவுமே பண்ணாமல் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் பாத் எடுக்கிறதுக்காக போயிருப்பா போல். ஸோ பாத் எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது பார்த்தா அங்கே அந்த சியன்சி உட்காந்துட்டு அவளோட ட்ரெஸ் கொடுத்து, "இதை நீ போட்டுக்கோ" அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு, "நீ சொல்கிறதெல்லாம் நல்லா பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லும்போது அவன், "நீ சேஞ்ச் பண்ணுற இல்லை நான் சேஞ்ச் பண்ணி விடவா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லாமல் அவள் போய் அந்த ட்ரெஸ்ஸையுமே சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறான். வந்துட்டு நம்ம ஹீரோவோட கிரேவ்யார்டுக்கு தான் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போகிறான். ஸோ அங்கே வச்சுட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவன் கையில் வந்துட்டு ரிங்கையுமே அவன் போட்டு வர்றான். அப்புறம் சொல்கிறான், "எங்கள் அண்ணாவே இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான்" அப்படின்னு. நம்ம ஹீரோயினுக்கு அழுகையாக வந்துட்டு இருக்குது. ஸோ அவன் அவளை அங்கேயே விட்டுட்டு அங்கேருந்து நடந்து போகும்போது பார்த்தா லின் அதெல்லாம் நின்று பார்த்துட்டா போல். அப்போ அவள் சொல்கிறா, "நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், நீ நான் மேரேஜ் பண்ணிப்பேன் தான், உனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் மேலே ஆசைன்னு சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்ணேன், ஆனால் எனக்கு இப்போ தான் புரியுது உனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் மேலே ஆசை கிடையாது, உன்னோட சிஸ்டர் இல்லாமல் தான் உனக்கு ஆசை, அப்போ என்னோட நிலைமை என்ன" அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அவன், இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் லின்னை அசிங்கப்படுத்திட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கும் போது பார்த்தா யாரோ வந்து அவளை இழுத்துட்டு போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ உயிரோட தான் இருப்பான் போல். அவள் அழுதுட்டு இருக்கா, "ஏன் நீ என்கிட்ட பொய் சொன்ன" அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ, "எல்லாத்தையுமே உனக்கு நான் புரிய வைக்கிறேன், நான் இறந்து போன மாதிரியே இருக்கட்டும், நீ யார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லாத" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ வீட்டுக்கு போயிடுறாங்க. லின் வந்துட்டு அந்த மெடிசன் கொடுக்கறதுக்காக ஹீரோயின் கிட்ட வரா. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, "உனக்கு நான் ஒரு நல்ல ஆஃபர் பண்ணுறேன், உனக்கு இப்போ சியன்சியை பிடிக்காதுன்ற விஷயம் தெரியும், ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் அவனை கண்டிப்பாக பழி வாங்கிடலாம்" அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவள் வந்துட்டு ஒயினை தூக்கி மூஞ்சில் ஊற்றிட்டு, "நான் என்ன நீ சொல்கிறதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆளா" அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக போகிறா. பார்த்தா அங்கே சியன்சி வந்தோடனே அந்த லின் அங்கேருந்து போயிடுறா. அப்போ சொல்கிறா, "நீ என்ன தான் பண்ணாலும் லின்னெல்லாம் மாற்ற முடியாது, அவள் என் பேச்சு மட்டும்தான் கேட்பா, நான் கெட்டவன் தெரிஞ்சாலும் அவள் என் பேச்சு தான் கேட்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு, "இப்படி ஒழுங்காக கிராண்ட்மா கிட்ட வர போகிற, நம்ம மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்ற விஷயத்த அவங்க கிட்ட சொல்ல போகிறோம்" அப்படின்னு சொல்கிறான்.
அப்போது ஹீரோயின் வந்துட்டு என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது, ஓ இப்படி சொன்னேன்னா நான் கிராண்ட்மாவே கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினும் அங்கே போயிடுறா. அங்கே போயிட்டு அவன் சொல்கிறா, இவளுக்கு விருப்பம் கிடையாது, ஆனால் எனக்கு இஷ்டம் இல்லை மேரேஜ் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ இதில் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லும்போது பாட்டி சொல்கிறாங்க, உனக்கு இவ்வளோ அசிங்கமாக இல்லையா, நீ வந்து ஏன் இவ்வளோ மோசமாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து பாட்டிக்கிட்ட, நீங்கள் எதுவும் பேசாதீங்க, நான் இவன் வந்து உங்களுக்கே டேஞ்சர் வந்து பண்ணிடுவான், நான் வந்துட்டு இவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்லிடுறா. அவள் பொய் தான் சொல்லிட்டு இருக்கா போல. அப்போ அவன் பாருங்க இவளே ஒத்துக்கிட்டா. சரி ஓகே, நான் இவளை கூட்டிகிட்டு நான் வந்து வெட்டிங் ட்ரெஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிடுறான். அப்புறம் அங்கே வெட்டிங் ட்ரெஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இஷ்டமே இல்லைனாலும் அவன் பிடிச்சி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் சொல்கிறான், நீ வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டு எதுக்கும் கவலைப்படாத அப்படி இப்படின்னு பேசிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். பார்த்தா அங்கே லின் வந்திருப்பா போல். ஆக்சுவலி அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா வேலையும் பார்க்க போகிறாங்க போல். வெட்டிங்கில் ஏதோ ஒரு பெரிய வேலையாக அவங்க பார்க்க போகிறாங்க போல். ஸோ அது வந்து இந்த சியன்ஜிக்கு தெரியல. ஸோ 2 days லேட்டர் காட்டுறாங்க, அந்த மேரேஜான டேவும் வந்துடுது. ஸோ அங்கே பார்த்தா அவன் ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினே வெட்டிங்காக ரொம்ப ஹாப்பியாக ரெடி ஆகிட்டு இருக்கா. அவள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு விஷயம் வேறு இருக்கு போல். ஸோ அங்கே பார்த்தா எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, காணோம் லின்சுவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த பக்கம் லைட் அடிக்குது. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கூட சேர்ந்து அந்த வெட்டிங் ஹாலுக்கு வந்துடுறா. ஸோ எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது, என்ன ஹேண்ட் வந்து இறந்து போலியா அப்படின்னு. முக்கியமாக அந்த சியன்ஜி ரொம்ப ஷாக் ஆகிடுறான். பார்த்தா பாட்டி லின் நம்ம ஹீரோ எல்லாருமே ஒன்றா ஆகிடுறாங்க. அந்த சியன்ஜி வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்து கழுதில் கத்தியெல்லாம் வச்சுட்டு, நான் இவளை சும்மா தான் விட மாட்டேன் அப்படின்னு அங்கேருந்து கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அங்கே பார்த்தா அவன் வந்து உட்கார வச்சுட்டு அவகிட்ட சொல்கிறான், சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒன்று பிடிக்கும் தெரியுமா, நான் வந்து ஒன்று சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு நீ கிடைக்காம போயிட்ட. சின்ன வயசில் உனக்கு ஒரு தடவை ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு அலர்ஜி ஆகி நீ மயக்கமாகிட்ட. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் பார்த்தேன். ஸோ நான் டாக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா அதுக்கு முன்னாடியே என்னோட அண்ணா வந்துட்டு டாக்டர் கூப்பிட்டுட்டு அங்கே வந்துட்டான். ஸோ லைஃப்பை சேவ் பண்ணதான் நீ அவனை நினச்சிட்ட. ஸோ ஹைஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பொக்கேஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா எங்கள் அண்ணா அதுக்கு முன்னாடி வந்து ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு நீ அக்செப்ட் பண்ணிட்ட. ஸோ நீங்கள் லவ் பண்ணுங்கன்ற விஷயம் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீ பேலட் டான்ஸ் பயங்கரமாக பண்ணிட்ட. ஸோ உனக்கு நான் மேரேஜுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். பார்த்தா எங்கள் அண்ணா அங்கே ஸ்டேஜ்லேயே வச்சு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் மேரேஜ்க்காக. ஸோ உங்கள் பாண்ட் ஸ்ட்ராங் ஆகி நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. எங்கள் பாட்டி என்னென்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் அவன்கிட்ட கொடுத்துட்டாங்க, அவன் தான் கம்பெனியை நல்லா நடத்துவான் அப்படின்னு. ஏன் என்கிட்ட கொடுக்கக்கூடாதா? எங்கள் பாட்டி உன்னையும் அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ண முடியும், எனக்கு நீ வேணும் அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஹேண்ட்க்கு கால் பண்ணிவிட்டு, நீ இங்கே வேமா வா, இல்லைனா அவன் ஒய்ஃபோட உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் நீ வராது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். பார்த்தா அவன் வந்துட்டு, நான் வந்து ஒரு ஐடியா சொல்லவா, நீயும் யாருக்கும் கிடைக்கக்கூடாது, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமாகணும், ஸோ இங்கே நான் பாம்பு வச்சிடுறேன், ஸோ நம்ம 2 பேருமே சேர்ந்து இறந்து போயிடலான்னு சொல்லிட்டு அவன் லூஸ் மாதிரி பாம்பையுமே அவன் செட் பண்ணி வச்சிடுறான். ஸோ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வேமா வந்துடுற, ஹீரோயின் இங்கேருந்து போ அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றிட்டு வேமா ஓடிடுறான். பார்த்தா அங்கே பாம்பு பிளாஸ்ட்டுமே ஆகிடுது. ஸோ அப்படியே 1 month லேட்டர் காட்டுறாங்க, அங்கே யாருமே இறந்தெல்லாம் போல அவனையுமே காப்பாற்றிட்டாங்க. நம்ம ஹீரோயின் நல்லா தான் இருக்கா. ஆனால் சியன்ஜிக்கு வந்துட்டு மெமரி லாஸ் ஆகி அவன் சின்ன வயசுலேயே ஸ்டக் ஆகிட்டான். ஸோ அவன் வந்துட்டு இப்போது ஒரு 6 years சைல்டு மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் போல். அவனால் நடக்கவும் முடியாது. ஸோ ஹீரோ ஹீரோயின் அப்புறம் லின் எல்லாருமே சேர்ந்து அவனை பார்த்துக்கிறாங்க. அவன் பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.